உலக அமைதி, யோகா இதெல்லாம் சொன்னாதான் நம்ம திமுகவுக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால திமுகவுடைய ஆளுங்க இங்கேயும் வந்துட்டாங்க. இப்ப அடுத்து மதுரை திருப்பரங்குன்றத்தை தாண்டி இப்ப ஆரோவிலுக்கு வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க, இங்க இந்த ரோடு போடுறதுல ஏதோ பிரச்சனை அப்படின்றாங்க. என்னப்பா பிரச்சனை ரோடு போடுறதுல அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஹைட்ரோ கார்பன்னாங்க. அந்த ஹைட்ரோ கார்பனுக்கு பியூஷ் மனுஷ் போய் என்னென்னமோ பேசினாரு. அப்புறம் ஹைட்ரோ கார்பனை இன்னைக்கு திமுக வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே பேசல. ஹைட்ரோ கார்பனுக்கு திமுக தான் எல்லா வேலையும் செய்யுது. இப்ப ரோடுக்கு பிரச்சனை இதான், இப்படிதான் இருந்துச்சு மண் ரோடு. இப்ப இந்த அம்மா டெல்லியில இருந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு மகராசி. அந்த மகராசி போட்ட ரோடு இது. இத்தனை நாள மண் ரோடு குப்பையா இருந்த இடத்துல ஒரு டீசென்டான ஒரு ரோட போட்டிருக்கிறாங்க இந்த மக்களுக்காக. ரோட எப்படி போடலாம், பியூஷ் மனுஷுக்கு திடீர்னு கோவம் வருது, ரோடு எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்பா இப்படித்தான்ப்பா நீ சொன்ன ஹைட்ரோ கார்பன் எடுக்கவே கூடாதுன்னு அதிமுக இருக்கும் போது, அப்புறம் திமுக வந்து அதே ஹைட்ரோ கார்பனு கையெழுத்து போட்டாங்கப்பா. பியூஷ் மனுஷ் ஐயா நீ எங்கப்பா போன, நீ என்னமோ உலக அமைதிக்காக பேசுறேன்னு சொல்ற. திமுக காலத்துல எல்லாமே அமைதியா தான் இருந்துச்சாப்பா தமிழ்நாட்டுல திமுக இருக்கும்போது ஒண்ணுமே பேச மாட்டேன்ற. மாசம் காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய சோ கால்டு, அது பேர் என்னது, இன்ஃபுளுசர்ன்றவங்க. இந்த இன்ஃபுளுசர்கள் எல்லாம் இப்ப திடீர்னு இங்க வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா மோடி ஐயா ஆரோவில் எப்படியாவது டெவலப் பண்ணணும்னு நிறைய பணம் கொடுக்குறாரு. ஒரு குஜராத்துடைய சீஃப் செக்ரட்டரியா இருக்கிற ஒரு மேடம் இங்க அடிஷனல் இன்சார்ஜா இந்த இடத்துல இந்த ரோடு எல்லாம் போடுறாங்க. ஏன் போடுறாங்க, இந்த அமைப்பை உருவாக்குன மதர் வந்து இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் ரோடு அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்னாங்க. அது என்னப்பா கிரவுண்ட் ரோடு அப்படின்னா, நம்ம எல்லா கோயில்கள்லையும் சுத்தி வந்து ஒரு மாசி வீதி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆரோவில்ல மெயினான கோயில் வந்து மாத்திர மந்திர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதை சுத்தி உள்ள ஒரு மாசி வீதி மாதிரி தான் அந்த கிரவுண்ட் ரோடு. இந்த கிரவுண்ட் ரோடு போடுறதுக்கு ஏதோ பெரிய ஒரு டெல்லியில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாப்புல. இந்த அம்மா அங்க இருந்து வந்து இங்க எவ்வளவு பெரிய விஷயம் செய்யறாங்க. ஒரு குஜராத்தோடைய சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறவங்க ஆஃப்டர் ஆல் இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன லேண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒரு விஷயம் செய்வாங்களா? இது என்னப்பா இது, ஏதாவது பொருந்து போய் சொல்ல வேணாமா? ஆனா பியூஷ் மனுஷ் வந்து கூச்சிட்டாப்ல திடீர்னு இங்க வந்து என்ன சொல்றாப்புல, இந்த அம்மா அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு. யாராவது ஒரு ஆளு உருப்படியா செய்ய எதையுமே விட மாட்டானுங்க. பார்த்தாலும் குறை சொல்லலாம், என்னங்க அர்த்தம்? மாசம் எவ்வளவோ காசு வாங்குற பியூஷ் மனுஷ் வந்து இறங்குறதே பென்சு கார்ல. அவர் யாருக்கா வர்றாரு அப்படின்னா, அந்த வரக்கூடிய நபர்களும் பயங்கர கோடீஸ்வர கார்கள்ல தான் வந்து இறங்குறாங்க. பாவப்பட்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். ஏதோ டெல்லியில இருந்து ஏதோ உதவி நடக்குது இந்த இடத்துல. திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை பண்றீங்க, தர்மஸ்தாலால பிரச்சனை பண்றீங்க. தயவு செய்து ஆரோவில விட்டு வைங்கய்யா.